உலக சினிமாவின் உச்ச விருதாக கருதப்படக்கூடிய ஆஸ்கார் முதலாக வழங்கப்பட்ட நாள் இன்று. 1929 மே 16 ஹாலிவுட் வரலாற்றுல ஒரு திருப்புமுனை. இன்னைக்கு நம்மளால கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு மிக எளிமையா ஒரு விழா நடந்தது. அதுதான் முதல் அகாடமி விருது விழா. எம்ஜிஎம் தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தின லூயிஸ் பி மேயர் அவர்கள் சினிமா துறையை மேம்படுத்துறதுக்காக 1927 அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஆரம்பிச்சார். திறமையானவங்களுக்கு பதக்கங்கள் தந்தா அவங்க தான் விரும்புற மாதிரி படங்கள் எடுப்பாங்கன்னு அவர் நம்பினார். அதோடைய விளைவுதான் அகாடமி அவார்ட்ஸ். உலகப் போரில் விமானம் ஓட்டுற 2 நண்பர்கள் ஒரே பெண்ணை காதலிக்கிற கதையோட வந்த விங்ஸ் திரைப்படம் முதல் சிறந்த படத்துக்கான விருதை வென்றது. ஜெர்மனி நடிகர் எமில் ஜானிக் சிறந்த நடிகருக்கான முதல் அகாடமி விருது பெற்றார். 22 வயதான ஜானட் கேனர் முதல் சிறந்த நடிகைக்கான விருதை பெற்றாங்க. இந்த விருதுகளுக்கு ஆஸ்கார் என்ற பெயர் அப்போ இல்ல, 1931 தான் அந்த பெயருங்கிறது வந்துச்சு. அகாடமி நிர்வாக இயக்குனர் மார்க்கெட் ஹெர்ரிக் அந்த விருதோட சிலை அவருடைய மாமா ஆஸ்கர் மாதிரி இருக்குன்னு சொன்னதால அந்த பெயர் நிலைச்சிடுச்சு. இன்னைக்கு ஆஸ்கர் விருது விழா அப்படின்னாலே கோடிக்கணக்கான மக்கள் டிவியில பாக்குற நடிகர்கள் செல்வ செழிப்புல வருகிற ஊடகங்கள் விமர்சிக்கிற ஒரு பெரிய நிகழ்ச்சியா மாறிடுச்சு. ஆனா அது எல்லாம் ஆரம்பிச்சது அந்த சின்ன விழாவில தான். இந்தியாவில இருந்து அப்படி ஆஸ்கரை நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஆனா திரு சத்யஜித் ரே அவர்களுக்கு 1992 வாழ்நாள் சாதனையாளருக்கான ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டதும், ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு 2009 ஸ்லம்டாக் மில்லியனர் படத்துக்காக வழங்கப்பட்ட ஆஸ்கர் விருதையும் மறக்கவே முடியாது. உலக சினிமாவின் திசையை மாற்றிய திரையுலகத்தின் உச்ச கௌரவமான பிரபல ஆஸ்கர் விருது முதல் முறையாக வழங்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தினம் இன்று.